முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனான சந்திப்பு அக்கறை நலன் சார்ந்தது மட்டுமே என தெரிவித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், யாருடன் கூட்டணி என விரைவில் அறிவிப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவங்க எங்க குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும் நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றின் ரீசனாக தான் 100% இது அவருடைய உடல்நிலையே அக்கறை காமிக்கணும், அவரை விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். சரிங்களா? அண்ணி இருந்தாங்க, உதயா இருந்தார், அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் பேசிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் கேட்குற கூட்டணிகளோ யாருடன் யார் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஏர்லி சொல்கிறதுக்கு. நிச்சயமாக அதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அறிவிப்போம். கவினும் தானும் உண்மையாக காதலித்ததாகவும் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய கவின் 6 மாதம் அவகாசம் கேட்டிருந்ததால் அப்போதைக்கு காதல் குறித்து அப்பாவிடம் கூறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நான் காதலித்தது சுர்ஜித் மூலமாக அப்பாவுக்கு தெரிய வந்தபோது நான் கவினை காதலிக்கவில்லை என்று கூறினேன் எனவும் அவர் தெரிவித்தார். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்கு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் நான் அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட பின் கொலைக்கும் தனது பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆயிடுச்சு. ஸோ இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க.